This is from Gomadi Maths and English channel. In this video we are seeing idiomatic noun and adjective phrases. Or 10 examples we are seeing. The first one is the apple of one's eye. The apple of one's eye அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, மிஸ் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் த ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அவங்க ரொம்ப லைக் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீனா இஸ் த ஆப்பிள் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் ஐ. அவங்க அப்பாவுக்கு நீனா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, ஆப்பிள் பை ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒன் we have seen the apple of one's eye. next one apple pie order அப்படின்னா keep in neat and clean manner. எதையும் நம்ம நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணுன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது புக்ஸு. we should arrange the books in neat and clean manner அப்படிங்கிறத ஆப்பிள் பை ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we should arrange the books in apple pie order. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சொல்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் a bed of roses. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெரியும் a bed of roses அப்படிங்கிறது. ஏன்னா லைஃப் இஸ் நாட் a bed of roses. இதுவே எக்ஸாம்பிள் தான். லைஃப்ங்கிறது ஒரு மலர்படுக்கை அல்ல. எல்லாத்துக்குமே வெதர் ரிச் ஆர் புவர், யாருமே உலகத்தில் எத்தனை பேர்த்துக்குமே லைஃப் இஸ் நாட் a bed of roses. ஸோ இங்கே எக்ஸாம்பிள், journalism is not a bed of roses. Studying journalism is not a bed of roses. journalism அப்படிங்கிறது பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படி போகுன்னே தெரியாது இல்லையா. ஸோ journalism is not a bed of roses. Now fourth one, a black sheep. This also we know very well. A black sheep. Who is the black sheep அப்படின்னு பாட்டிலெல்லாம் கூட வந்திருக்கு. அதாவது ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு சொல்கிறோம். அது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்கிறத வேற ஒருத்தர் போய் சொல்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்கிறோம். an evil person. an evil person. we should be aware of black sheep in society. ரொம்ப ரொம்ப ஒரு சொசைட்டியில் நமக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வேணும். யாரை பற்றி, பிளாக் ஷீப் பற்றி, யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் இல்லையா. ஸோ வி ஷுட் பி அவேர் ஆஃப் பிளாக் ஷீப் இன் சொசைட்டி. ஏ சிக்கன் ஹார்ட்டட் ஃபெலோ. அதே ஏ சிக்கன் ஹார்ட்டட் ஃபெலோ அப்படின்னா எ கவர்டைஸ் பர்சன். எ கவர்டைஸ் பர்சன். கவர்டைஸ் வஞ்சகமான ஒரு வஞ்சகமான பர்சன் தான் சிக்கன் ஹார்ட்டட் ஃபெல்லோ. ஒரு ஃப்ரெண்டை காமிச்சு ஹீஸ் ஏ சிக்கன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. நம்ம ஜாலியாக சொல்லலாம், ஹீஸ் ஏ சிக்கன், அப்படியாடா அவன் சிக்கன் ஹார்ட்டட் பர்சனா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஹீஸ் ஏ கவர்டைஸ் பர்சன். மை ஃப்ரெண்ட் இஸ் ஏ சிக்கன் ஹார்ட்டட் ஃபெல்லோ. நெக்ஸ்ட் ஒன் ஏ ஃபூல்ஸ் பேரடைஸ். ஃபூல் பேரடைஸ்னால் சொர்க்கம் இல்லையா. ஃபூல்ஸ் பேரடைஸ் அப்படின்னா ஒரு முட்டாளினுடைய சொர்க்கம். முட்டாளினுடைய சொர்க்கம் என்ன, எப்பொழுதும் இமேஜினரி வேர்ல்ட்லேயே இருக்குது. நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன் அப்படின்னு. கதை கூட இருக்கு இல்லையா, பானையை எட்டி உதச்சான் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு வியாபாரம் கெட்டு போச்சு. என்ன இப்போ மிகப்பெரிய செல்வந்தான் அவன் அப்படின்னு கற்பனையில் கோட்டை கட்டி உண்மையாலும் வியாபாரத்துக்கு வச்சுருந்த அந்த பானையை என்ன பண்ணிடலாம், தூக்கத்தில் எட்டி உதச்சிட்டான். பானை உடஞ்சது, வியாபாரமும் போச்சு. So a fool's paradise means an imaginary happiness. It is no use living in a fool's paradise. It is no use living in a fool's paradise. Fool's paradise-ல நம்ம வாழ்கிறது அர்த்தம் இல்லை. crocodile tears. tearsனா என்ன, அழுகை, கண்ணீர். crocodileனா முதலை. முதலை கண்ணீர் இதுவும் நல்லா தெரிஞ்சது தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அவன் முதலை கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னா மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கான், ஆனால் வெளியில் முதல்ல கண்ணீர் வடிக்கிறான். இதுக்கு எக்ஸாம்பிள் when Sheila died, her husband shed crocodile tears. இது ஒரு குட் எக்ஸாம்பிள் இல்லை, பட் இருந்தாலும் சொசைட்டியில் இது இருக்குது.
அவளது மனைவி இறந்த பிற்பாடு போலியாக அழுதான் அப்படின்னு சொல்லி இருக்குது. சில இடத்துல அதெல்லாம் இருக்குது, அது நம்ம ஒத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபேர் ப்ளே, ஹானஸ்ட் மெத்தட். நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும். நோ ஃபியர், பயம் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஃப் யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப் யூ மஸ்ட் ஃபாலோ ஒன்லி ஃபேர் ப்ளே. வாழ்க்கையில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா வி மஸ்ட் ஃபாலோ ஒன்லி ஃபேர் ப்ளே, தட் இஸ் ஹானஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா, ஏன் அன்இம்பார்ட்டன்ட் பர்சன். இனிமேல் நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன் ஃப்ரெண்டு யாராவது உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன சொல்லலாம், ஹீ இஸ் எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு அது புரியாது இல்லையா. நோ ஒன் ரெஸ்பெக்ட் மை கசின் பிகாஸ் ஹீ இஸ் எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா. என் கசினை யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் எதுவும் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, ஹீ இஸ் எ மேன் ஆஃப் ஸ்ட்ரா. அதனால் அவன் ரொம்ப யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கசின் அப்படிங்கிறத கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கசின் இட் செல்ஃப் என்ன, ஹீ இஸ் மை கசின்ங்கிறப்பவே அவன் மேல் அப்படின்னு சொல்லி தெரியும். ஷீ இஸ் மை கசின் அப்படின்னா அவன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கசின் பிரதர், கசின் சிஸ்டர்னு யூஸ் பண்ணக்கூடாது. தென் த லாஸ்ட் ஒன், பாயிண்ட் பிளாக். இது அவ்வளோவா ஆஃபன் யாருக்குமே தெரியாது. பாயிண்ட் பிளாங்க், அப்படி பிளாங்க், பாயிண்ட் பிளாங்க்னா டைரெக்டாக நான் என்னுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷீ ரிஜெக்டட் மை ப்ரப்போசல் பாயிண்ட் பிளாங்க். என்னுடைய ப்ரப்போசலை டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறது தான். ஹீ ரிஜெக்டட் மை ப்ரப்போசல் பாயிண்ட் பிளாங்க். ஸோ இந்த இடியம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா 10 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். We see some more examples in the following classes. If you like this video, you please share it to your friends. You subscribe my channel, encourage me. Thank you all. Thank you.